எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 1 சொல்லித்தரேன். Let A be the set of all students of a boys school. R equal to ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. A is a sister of B. Show that R is the empty relation. R dash இன்னொரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. A, B. The difference between heights of A and B is less than 3 meters. Show that R dash is the universal relation. நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து ஏல வந்து எல்லாமே பாய்ஸ் ஸ்கூல் இருக்கிறதுனால ஏல ஏன்ற செட்டு எல்லாருமே பாய்ஸ் தான் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஆர் வந்து 2 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. ஏ இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு. ஸோ பாய்ஸ் ஸ்கூல்ல சிஸ்டர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதனால அது வந்து எம்டி ரிலேஷன். அதை எப்படி எழுதுறது அப்படின்னா, சின்ஸ் இப்போ இந்த சாப்டர் எல்லாமே ரீசன் தான் எழுதணும். சின்ஸ் த ஸ்கூல் இஸ் boys school, no student of the school can be sister of any student of the school. Therefore R equal to null set. அப்போ யாருமே அதில் இருக்க மாட்டாங்க சிஸ்டர்ஸ். ஸோ R equal to null set. Therefore R is empty relation. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் பார்ட், இப்போ 2 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க ஏபின்னு. அவங்க 2 பேருடைய ஹைட்டையும் டிஃப்ரென்ஸையும் செக் பண்ணி பார்த்தா லெஸ் தென் 3 meters இருக்கணும்ன்றாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து 2 ஸ்டூடெண்ட், ஏன்ற ஒரு ஸ்டூடெண்டோட ஹைட் வந்து ஒரு 12th ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ 160 சென்டிமீட்டர் இருக்கு. பின்னு இன்னொரு ஸ்டூடெண்ட், அவங்களும் 12th ஸ்டூடெண்ட் இருக்கலாம் 150 சென்டிமீட்டர் அப்படின்னா. ஸோ அவங்களோட டிஃபரன்ஸ் வந்து A மைனஸ் பி டிஃபரன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கு. சென்டிமீட்டர் நம்ம மீட்டராக மாற்றணும், டிவைடட் பை 100 பண்ணோம். ஸோ 10 டிவைடட் பை 100 0.1. அது வந்து லெஸ் தென் 3 மீட்டராக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ இதே வந்து ஏன்ற ஸ்டூடெண்ட் 160, 12th ஸ்டூடெண்ட் 160 சென்டிமீட்டர். பி இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம், ஒரு 130 சென்டிமீட்டர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க 160 130 சப்ராக்ட் பண்ணி பாருங்க. 160 minus 130 வந்து 30 சென்டிமீட்டர். ஸோ அதை வந்து மீட்டராக மாற்றினா டிவைடட் பை 100, 0 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 3/10 வந்து 0.3. ஸோ அதுவும் லெஸ் தென் 3 மீட்டர் தான் இருக்கு. ஸோ எந்த ஸ்டூடெண்டோட ஹைட்டும் நம்ம செக் பண்ணாலும் லெஸ் தென் 3 மீட்டர் தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து இது வந்து யூனிவர்சல் ரிலேஷன். இது எப்படி ரீசன் எழுதலாம் அப்படின்னா, the difference between heights of any 2 students of the school has to be less than 3 meters. This shows that R dash equal to A. Therefore R dash equal to A cross A is the universal relation. Next example 2.
let T be the set of all triangles ன்னு சொல்றாங்க. In a plane with R, a relation in T given by R equal to, so ரெண்டு triangle compare பண்றப்போ T1, T2, T1 is congruent to, congruent இந்த symbol use பண்ணிக்கலாம், T2, show that R is an equivalence relation prove பண்ணணும். So equivalence relation prove பண்ணா மூணு ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ணணும். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் பார்க்கலாம். ஸோ ரிஃப்ளெக்சிவ்க்கு வந்து சேம் ட்ரையாங்கிள், இப்போ T1 ட்ரையாங்கிள் T1 ட்ரையாங்கிள்கே வந்து கான்குருவெண்ட்டாக இருக்கும். இப்போ கான்குருவெண்ட்க்கு வந்து நம்ம நிறைய ப்ராப்பர் கண்டிஷன்ஸ், இப்போ எஸ்எஸ்எஸ் கான்குருவெண்ட் அப்படின்னா மூணு சைடுமே ஈக்குவலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ இது வந்து 5 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர்னா இன்னொரு டிஇஎஃப்ன்ற ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா, ஸோ இதுவும் 5 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர்னா நம்ம ஏபிசி இஸ் கான்குருவெண்ட் டு ட்ரையாங்கிள் ஏபிசி கான்குருவெண்ட் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஸோ இது செக் பண்ணுறப்போ இந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ பை எஸ்எஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. இப்போ இந்த ஏன்ற ட்ரையாங்கிள் அதே ட்ரையாங்கிளே செக் கான்குரண்ட்டாக இருக்கும்னா அதே ரெண்டுமே ஒரே சேம் சைடு ஈக்குவல் சைட்ஸே இருக்கிறனால அந்த சேம் ட்ரையாங்கிள்கே கான்குரண்ட்டாக தான் இருக்கும். இப்போ அவங்க அந்த T1 ட்ரையாங்கிள்கே கான்குரண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால அந்த ரீசன் எழுதணும். எவ்ரி, ஸோ இதில் வந்து இந்த பக்கம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக இந்த ஸ்பேஸில் நம்ம உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எவ்ரி ட்ரையாங்கிள் இஸ் congruent to itself. Therefore T1 is congruent to T1 இதான். ஸோ அதனால T1, T1 belongs to R. Therefore R is reflexive. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணியாச்சு. இப்போ சிமெட்ரிக் வந்து இப்போ ஏன்ற ட்ரையாங்கிள் ஏபிசின்ற ட்ரையாங்கிள் டிஎஃப் கான்குரண்ட்னா டிஇஎஃப் ஆல்சோ கான்குரண்ட் டு ஏபிசியாக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு T1 நேம் கொடுத்தோன்னா இந்த ட்ரையாங்கிள் T1 T1 இஸ் கான்குரண்ட் டு T2னா T2 ஆல்சோ கான்குரண்ட் டு T1. ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணணும். ஸோ இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா, if T1 is congruent to T2 now this implies T1 நம்ம வந்து ஸ்டார்டிங்ல if T1 T2 belongs to R இந்த ரிலேஷன்ல இருக்குன்னா T1 congruent to T2 அப்படின்னு எடுத்துக்கணும். So this implies T2 also congruent to T1. So this implies T2 also T2 T1 also belongs to R. So T1 triangle T2 congruent, T2 also congruent to T1. Therefore R is symmetric. ஸோ அதே மாதிரி டிரான்சிட்டிவ்க்கு T1 T2 T3ன்னு மூணு ட்ரையாங்கிள் எடுத்து செக் பண்ணணும். அதுக்கு எப்படி ஸ்டெப் எழுதலான்னு பார்க்கலாம். டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு இஃப் T1, T2 belongs to R na T1 is congruent to T2 and if other two triangles எடுத்துக்கணும் T2 and T3 belongs to R na T2 congruent to T3. So T1 congruent to T2, T2 congruent to T3 na T1 also congruent to T3 தான் இருக்கும். So this implies T1 congruent to T3. So this implies T1, T3 belongs to R. Therefore R is transitive. So transitive property satisfy ஆயிடுச்சு. So இந்த மூணு property transitive R is an equivalence relation அப்படின்னு சொல்லலாம். Therefore R is equivalence relation.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.